சுவிசேஷம் 24வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 மற்றும் ஒவ்வொரு வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 ஒருவருக்கும் மற்ற எல்லாருக்கும் சந்ததி எல்லாவற்றையும் மரியா அவரோடு கூட இருந்த சிலர் போய் அவருடைய சீஷரிடத்தில் சொல்றாங்க, அல்லேலூயா, அவர் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய தலைப்பு அவர் உயிர் தெழுந்தார். He is risen. ஹல்லேலூயா. இந்த காலையிலே அதிகாலையிலே இயேசுவை அடக்கம் பண்ணின பின்பு சிலுவையில் அறைந்து பிரியமானவர்களே அடக்கம் பண்ணின பின்பு 3ஆம் நாளிலே இவர்கள் காலையிலே அதிகாலையிலே எழுந்து கந்த வர்க்கங்கள், அது யூதர்களின் கலாச்சாரத்தில் பிரியமானவர்களே அந்த வாசனை இதெல்லாம் எடுத்து இந்த சடலத்திற்கு இவர்கள் இந்த காரியங்கள் செய்வது உண்டு. ஆகையால் மரியாள் மற்றும் அவர்களோடு கூட இருந்த ஒவ்வொருவர்களும் அங்கு சென்று இயேசுவின் கல்லறைக்கு செல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, 2 தூதர்கள் அங்கே இருந்து சொல்கிறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இஸ் ரீசன். இயேசுவான ஆண்டவர் உயிர் தெழுந்தார். ஆச்சரியம், பயந்தார்கள். இது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய வீட்டில் யாரும் காணமானார் பிரியமானவர்களே, நம்ம அந்த கிரேவ்யார்டுக்கு போயிட்டு பார்க்கும் பொழுது அங்கே ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியல. ஆச்சரியமாக இருந்தாங்க, பயந்தாங்க, கலக்கம் அடைந்தார்கள். தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, ஏற்கனவே இயேசு இதெல்லாம் சொல்லிவிட்டார். ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்கள், அற்புதங்கள், சிலுவையின் அறையப்பட்டது, 3ஆம் நாளில் உயிர் தெழுவார், எல்லா காரியங்களும் ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்தார், அவர் அங்கே இல்லை அப்படி என்று கூறினார்கள். அந்த கல்ல புரட்டினது பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு, யோவான், மார்க் இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே அங்கே எழுதியிருக்கிறார்கள். அந்த கல்லை தேவதூதன் இதை புரட்டி போட்டான். அங்கே அந்த கல்லறையில் வைத்திருக்கிற அந்த கல், அந்த டூமில் அந்த கல் வைத்திருக்கப்பட்டிருக்கல, அது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த கல்லை புரட்டினா கூட புரட்டவே முடியாது. அவ்வளவு ஹெவியாக இருக்கும். ஒரு 4 feet to 5 feet அந்த கல் அவ்வளோ உயரும். ஆனால் தேவதூதன் புரட்டி போட்டார்கள். இன்றைக்கும் பிரியமானவர்களே சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உயிர் தெழுந்தார். இட் இஸ் ப்ரூவன், நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க பிரியமானவர்களே, இயேசுவின் சடலத்தை என்ன செய்துட்டாங்க? திருடிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சீஷர்கள் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்று பொய்யான வதந்தி என்ன சொல்கிறாங்க, பரவி விட்டாங்க. இன்றைக்கும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசு உயிர்த்தெழுந்தார்.
அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே அந்த ஒருவேளை பிரியமானவர்களே அவருடைய சடலத்தை இந்த ரோமரோ அல்லது பரிசேயர்களோ திருடிட்டு போயிட்டா, ஒருவேளை சீஷர்கள் வந்து அவர் உயிர்த்தெழுதால் சொன்னால் அவங்க சொல்ல முடியும். திருடிட்டு போனவர்கள் அந்த சடலத்தை வந்து சொல்ல முடியும். இல்லை, அவர்கள் சொல்றது பொய், நாங்கள் தான் இந்த சடலத்தை எடுத்துட்டு போனோம் என்று நிரூபித்திருக்கலாம். ஆனால் நிரூபிக்கவில்லை. ஒருவேளை சீஷர்களே இயேசுவின் சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பிரியமானவர்களே அவர்கள் வாதாடி இருக்க முடியாது, வெளியே வந்து சொல்லியிருக்க முடியாது, பிரசங்கித்திருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இயேசு மரித்துட்டாரு, உயிர் தெழலை அப்படின்ட்டு தெரியும். ஒருவேளை சீஷர்கள் அவருடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு போனால், ஹல்லேலூயா, இயேசு மரித்து உயிர்த்தது அவருடைய சீஷர்கள், மரியாள் எல்லாரும் கண்ணார கண்டார்கள். ஹல்லேலூயா. கண்ணால பார்த்தாங்க. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவர் கண்ணால கண்டு சாட்சிகளை கூறினார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 24:52-53 வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. வாசிங்கள். Luke chapter 24 verse 52-53 வாசிக்க கேட்போம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால பிரியமானவர்களே ஆதி சபை பிறந்தது. முத சபை, the early church was born. ஆண்டவர் பிரியமானவர்களே உயிர் தெழுந்ததுனால சபை இன்றைக்கும் ஜீவிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஆராதனை செலுத்துங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற இந்த விசேஷ பண்டிகை நாட்கள் இருக்குல்ல, கிறிஸ்மஸ் இருக்கிறது, நிறைய விசேஷம் இருக்கிறது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்தார், இந்த பண்டிகை ரொம்ப விசேஷமானது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் மரித்து உயிர் தெழாவிட்டால் நம்ம சபையில் இன்றைக்கு ஆராதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார், நான் வியாதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று எத்தனையோ பேர்கள் டெஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஏன்? ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறீங்க, என்னை வழி நடத்துறீங்க ஆண்டவரே. இயேசு உயிர் தெழுந்ததுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? ஏன் ஆண்டவர் உயிர் தெழுந்தார்? ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் பிரியமானவர்களே, மரணத்தை அவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஜெயித்தார். பாவங்களை அவர் என்ன செய்தார்? ஜெயித்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நமக்கு புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறும் பொழுது பழைய வாழ்க்கை என்ன சொல்லுவாங்க? ஒளிந்தது, எல்லாம் புதிதாயினது. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் மெய்யாகவே பாவம் ஒரு மனுஷனை சும்மா விடாதுங்க. தலைமுறையாக அது பின்பற்றுகிறது. பாவத்தை குறித்து நம்ம சற்று வாசிக்க கேட்டோம் என்றால் பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி என்று கூறப்படுகிறது. பாவம் வசப்படியிலே படுத்திருக்கிறது என்று சொல்லுகிறான் வசனம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, பாவத்தை மறைத்து வைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று. இந்த பாவம் என்பது எப்பொழுது ஆதாம் அந்த பாவத்தை இடம் கொடுத்தாரோ பிரியமானவர்களே, அன்றைக்கும் ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிட்டு, அங்கு தொடர்பே இல்லை. அன்றைக்கு அந்த பாவங்களை ஜெயிப்பதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. மறுபடியும் மனுஷன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட உறவு கொள்ள, ஆண்டவருடைய உறவுகளை நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் மறுபடியும் இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் அறையப்பட்டார். அல்லேலூயா.
அவர் முந்தின ஆதாம், பிந்தின ஆதாம். ஹல்லேலூயா. இயேசுவே இரண்டாவது ஆதாமாய் உருவெடுத்தார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த பாவம் ஒரு மனுஷனை விடாது. இந்த பாவம் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. பிரியமானவர்களே, இந்த பாவத்தின் கட்டுகள், பிரியமானவர்களே, அது யாரும் சாங்கடிக்க முடியாது. ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால பாவத்திலிருந்து ஒரு விடுதலை நமக்கு கிடைத்தது. பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாய் வருகிற சாபங்களை எல்லாம் ஆண்டவர் சிலுவிலே சுமந்தார். இந்த சாபம் 4 தலைமுறை, தகப்பன் பிள்ளை, பிள்ளையோட பிள்ளை, இப்படி இந்த சாபம் தொடரும். நிறைய பேர் அழுகிறாங்க, இந்த சாபத்தினால என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, அழுவக்கூடும், தூங்க முடியாது. அது தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபம். இது உடைப்பதற்கு ஆண்டவர் சிலுவிலே மரித்தார். ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் மரித்து உயிர் தெளாவிட்டால் சாபத்தில் எத்தனையோ பேர் செத்திருப்பாங்க. பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சாபத்தை முறித்திருக்கிறார். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுதலை நாளில் ஆண்டவரே, நான் செய்த பாவங்கள் நிமித்தமோ ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் சில சாபங்கள் என்னை பின்தொடர்ந்தால் இந்த உயிர்த்தெழுதலை நாளில் ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா கொடுத்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை புதுப்பிங்க. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதல் வரத்தக்கதாய் ஆண்டவரே எனக்கு தயவு செய்கின்ற நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமை உள்ள ஆண்டவர். நம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் எப்போ உயிர்த்தெழுதலை ஆண்டவர் பெற்றாரோ, பிரியமானவர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கடைசி நாட்கள் ஆண்டவர் போவதற்கு முன்பாக 40 நாட்கள் எல்லாருக்கும் தரிசனத்தை காட்டினார். பிரியமானவர்களை வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12-19 வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 15 verse 12 to 19 வாசிக்க கேட்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலை என்று இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சில பேர் நம்பல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பவே இல்லை. ஹல்லேலூயா. எப்படி அவர் உயிர்த்தெழுந்தார்? அவரோடு கூட இருந்த தோமாவே சாட்சி கொடுத்திருக்கிறாரு. தோமாவே நம்பல. நான் அவருடைய கைகளில் என்னுடைய விரலை விட்டு பார்த்தா தான் நான் என்ன சொல்லுவேன், நம்புவேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து தரிசனமாய் சீஷர்கள் இருக்கிற அந்த வீட்டிலே தோமாவை கூப்பிட்டு, தோமாவே, என் விழாவில் இந்த உள்ளங்கையில் உன் விரலை வைத்து பார் என்று தரிசனம் காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிறவனுடைய காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். வாசிக்க கேட்போம். தொடர்ந்து வசனத்தை வாசியுங்கள். 13வது வசனம் வாசியுங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வீணே, உங்கள் விசுவாசமும் விருதா. விசுவாசம் வேஸ்ட் அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் ஆதி சபை உருவாயிருக்காது. ஆண்டவர் உயிர்த்தெழாவிட்டால் பிரியமானவர்களே ஜெபம் செய்திருக்க முடியாது, அற்புதங்கள் நடந்திருக்காது. இன்றைக்கும் எத்தனையோ திருச்சபைகள் உலகத்திலே ஆண்டவர் என்ன செய்திருக்கார், உருவாக்கி இருக்கிறார். நம்ம விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ கள்ள போதனைகள், ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு விலக செய்கிற எத்தனையோ கள்ள போதனைகள் எழும்பி இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ மத போதகர்கள் கூட பிரியமானவர்களே, மற்ற மதத்தார்கள் சொல்லக்கூடும் இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படி என்று. ஆனால்
நம்ம கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க பிரியமானவர்களே? இயேசு என் வாழ்க்கையில் இன்னும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார். வசனத்தை படிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். சில வேத ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சரித்திரபூர்வமாக இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3-5 வரை வாசிக்க கேட்போம். வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் காண்பித்தார் எல்லாருக்கும். எம்மாவூருக்கு 2 பேர் போறாங்க, ஆண்டவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. கண்ணால கண்டும் அவரோடு கூட பழகி வாக்குத்தத்தத்தை கேட்டும் சீஷர்களால் நம்ப முடியல. ஆண்டவர் சொன்னார், நான் அப்பவே உங்களுக்கு நான் சொன்னேன், தீர்க்க தரிசனங்கள் சொன்னது நீங்கள் விசுவாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்டார். கடிந்து கொண்டார். Turn to book of Genesis chapter 3 verse 15. அங்கதான் ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார். நான் சொல்றேன் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. கையில் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. ஆரம்ப காலத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு பிரியமானவர்களே, அன்றைக்கு அந்த தோட்டத்தில் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. வாசிக்க கேட்போம். Genesis chapter 3 verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். What is that? அது என்ன அர்த்தம்? அவர் என்பது யார்? அங்க அவர் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு இன்றைக்கு ஆராதனை செலுத்துங்க. இயேசு கிறிஸ்து அவரே உன் தலையை நசுக்குவார். எப்பொழுது ஆண்டவர் சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. பாவம் மரித்தது. சத்ருவின் சகல வலிமை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? சிலுவையிலே நசுக்கி போட்டார். அதான் அர்த்தம். அவர் தலையை நசுக்கி விட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம பார்த்தோம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்தவோ மரணத்திற்கு பவர் இல்லாமல் போயிடுச்சு, வல்லமை இல்லாமல் போச்சு. எப்போ ஆண்டவர் உயிர் தெழுந்தாவோ அன்னைக்கு பாதாளம் இல்லை. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பாவம் என்பது நம்ம வீட்டில் ஒரு கத்தியை நீங்கள் போய் இன்னைக்கு கிச்சனில் அந்த கத்தியை எடுத்து பாருங்கள். உங்கள் கையை வெட்டிக்காதீங்க. அந்த கத்தியை எடுத்து பார்த்து அந்த கத்தியில் எவ்வளோ கூராக இருக்குதுன்னு பாருங்கள். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த கத்தி எடுத்து நம்ம கையில் இப்படி குத்துனா பிரியமானவர்களே அது காயம் வரும். அது எவ்வளவு ஷார்ப்பாக இருக்குதோ அதே போல பாவம் என்பது ரொம்ப கூர்மையானது. இந்த பாவத்து கூட தொட்டு படாமல் நம்ம தொட்டு விளையாட முடியாது. அதை நம்மளை என்ன செய்யும்? காயப்படுத்திடும். மரணம் வரை இந்த பாவம் நம்மை பின்தொடரும். அதனால தான் பிரியமானவர்களே அந்த பாவத்தின் கூரை ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்து ஆண்டவர் அதை என்ன செய்தார்? முடக்கி போட்டார், நசுக்கி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மரித்தா கூட நமக்கு ஒரு உயிர் தெழுதலின் சரீரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் அதனால தான் உயிர் தெழுந்தார். பிரியமானவர்களே, உயிர் தெழுதலின் முதற் பேரானவர் யார் தெரியுங்களா? இதுவரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மரித்து உயிர் தெழுந்தது அல்ல. ஹல்லேலூயா. மரணத்துக்கு போயிட்டு முதல் உயிர் தெழுந்தது யார் தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா.
வாசிக்க கேட்போம். யோவான் 16:17 வாசியுங்கள் பிரியமானவர்களே. யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனம். John chapter 16 verse 7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமென். இது நடந்துச்சா பிரியமானவர்களே? மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ அது அப்படியாக நடந்தது. ஆண்டவர் 40 நாள் கழிச்சு பிரியமானவர்களே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளில் ஆண்டவர் மறுபடியும் தேற்றவாளனை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும், அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாரையும் அவர் நிரப்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை பிரியமானவர்களே, நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க. என் வாழ்க்கை மரித்ததாக இருந்தால் ஆண்டவரே என் வாழ்க்கையை உயிர்ப்பிங்க ஆண்டவரே, நான் உங்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். மரித்து போயிருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசியுங்கள். மத்தேயு 28:9 வாசிக்க கேட்போம். இயேசுவே அவரே சொல்லியிருக்கிறார். மத்தேயு 28:9 வாசிக்க கேட்போம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். இயேசுவே அவர்களுக்கு முன்பாக வந்து காண்பித்தார், நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு. மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 27:50 வாசிக்க கேட்போம். மத்தேயு 27:50 வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். It is proven that Jesus died on the cross. இயேசு மரித்தார் என்று பிரியமானவர்களே அங்க கூறப்பட்டிருக்கு. சிலுவையில் அவர் இறந்துட்டார். வாசிக்க கேட்பேன், தொடர்ந்து வாசிங்கள். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெளிந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆமென். சாட்சி இருக்கிறது, இயேசு உயிர் தெழுந்தார். கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ப்ரூவன், இட் இஸ் ரிட்டன், அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வாசிக்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 Corinthians chapter 15 verse 3 to 8 3லிருந்து 8 எவிடன்ஸ் இருக்குது. ஐ விட்னஸ் that people saw Jesus. வாசிக்க கேட்போம், வாசிங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 3ஆம் நாளில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அடுத்தது கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் பவுலுக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? தரிசனமாயிருக்கிறார். பவுல் இங்க என்ன தெரியுமா? விட்னஸ் சொல்றாரு, சாட்சி சொல்றாரு. எல்லாருக்கும் அவர் தரிசனமானார், எனக்கும் அவர் தரிசனமானார். ஹல்லேலூயா. தர்ஷீஸ் பட்டணத்துக்கு அவர் பிரியமானவர்களே அவர் போகும் பொழுது
அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நிருபத்தை வாங்கி கொண்டு போயிருக்கும் பொழுது எத்தனையோ கிறிஸ்தவர்களை கொலை செய்த சவுல் ஆண்டவரே குறுக்கிட்டு அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரிசனமானார். பவுலே பவுலே, ஏன் என்னை துக்கப்படுத்துகிறாய்? முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினமா என்று ஆண்டவர் கேட்டு பவுலுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டார். ஃபர்ஸ்ட் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்னத்துக்கு? ஆண்டவருடைய ரெசரக்ஷன், இந்த உயிர்த்தெழுதல் எதை கொண்டு வருகிறது? வாசிக்க கேட்போம். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 9. ரோமர் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை அப்படின்னா ஆண்டவர் இந்த பாவத்தை வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பாவத்துக்கு, மரணத்திற்கு ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர் தெளிந்திருக்கிறார். இரண்டாவது காரியம் வாசிக்க கேட்போம் பிரியமான 2 கொரிந்தியர் 5:17. 2 Corinthians chapter 5:17 வாசிக்க கேட்போம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் ஒரு மனுஷனுக்கு புது வாழ்வை கட்டளையிட ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு காரணம் பாவத்தை சாகடித்தார், மரணத்தை சாகடித்தார். இரண்டாவது, ஒரு மனுஷனுக்கு புது வாழ்க்கையை கட்டளையிட்டார். மூன்றாவது வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. யோவான் 11:25-26 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பரலோக வாசல நித்திய ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறது. You have eternal life because Jesus is risen. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனால பிரியமானவர்களே, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. நித்திய ஜீவன் இல்லை. ஆண்டவர் உயிர் தெழாவிட்டால் எல்லாரும் நரகத்திற்கு தான் போக வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் நரகத்திற்கு போக வேண்டும். You see how good our God. Hallelujah. நம்ம அப்பா அம்மா நமக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். பின்னால் அப்படி திரும்பி பார்த்து சொல்லுங்கள், எங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு. சில அப்பாங்கள், பெற்றோர்கள் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. பேங்கில் அக்கௌண்ட் இருக்குது, காசு இருக்குது, நல்ல பெரிய பெரிய வீடு இருக்குது, நிறையாவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன தர்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறாரு? பரலோக வாசல், நித்திய ஜீவன். You need to trust God that ஆண்டவரோட இந்த உயிர்த்தெழுதல் எனக்கு பரலோக வாசல். நான் இன்றைக்கு மரித்தா கூட பரலோகத்தின் வாசலில் போய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். ஆலயத்திற்கு நம்ம என்னத்துக்கு வரும்? ஆண்டவரோடு கூட பேச, அவருடைய வசனத்தை கேட்க. ஆண்டவரை பற்றி இங்கே கூறப்படுகிறது. பிரியமானவர்களே, ஸ்டீவன் லுங்கோ, உகாண்டா தேசத்தில் ஸ்டீவன் லுங்கோ என்ற ஒரு மனுஷன், ஒரு பெரிய கேங்ஸ்டர். இட்ஸ் அ பிக் டஃப் கேங்ஸ்டர். அவனை பார்த்தாலே நடுங்குவானுங்க. எத்தனையோ கொலை, ட்ரக்ஸ், பயங்கர அடித்தடி சண்டையில் இந்த ஸ்டீவன் லுங்கோ வெரி ஃபேமஸ் இன் உகாண்டா. The powerful of resurrection, Jesus Christ அவனுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு. ஒரு வாட்டி நல்ல அவங்க கூட்டம்லாம் பிளான் பண்ணி இந்த ஸ்டீவன் லுங்கோ
நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த கூட்டத்தில் இந்தமாரி பொம்மை வைக்கிறதுக்கு, பாம் வச்சு அந்த சபையை வெடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. கண்டுபிடிக்க முடியல. நிறையா பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. இங்கே வேணால் நான் கண்டுபிடிச்சிருவேன். யாராச்சும் வித்தியாசமாக இருந்தால் இந்த ஆள் சரியில்லை, புதுசாக வந்திருக்கிறாரு, கொஞ்சம் அவரை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அங்கே நிறையா ஆட்கள் உட்காந்துருக்கனால அந்த டைம் வரப்போகுது. அந்த டைம் அந்த பொம்மை வெடிக்கிறதுக்கு அந்த டைம் வரும் பொழுது, அந்த ஏற்ற நேரம் வரும் பொழுது பாஸ்டர் வந்துட்டார் ஃபுல்ஃபிட்டுக்கு. ஹி வாஸ் ப்ரீச்சிங். அவர் ப்ரீச் பண்ணுறப்ப இயேசுவின் உயிர் தழுதலை, இயேசுவின் கல்வாரின் மரணத்தை அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்டீவன் லோங்கு ஆண்டவர் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையை. என்ன வசனத்தை பிரசங்கம் பண்ணார்னா, ரோமன் சாப்டர் 3:6-23 வாசிக்க கேட்போம். ரோமன் சாப்டர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவம் செய்தால் நான் மரணம் அடைவேன் என்று சொல்லி, மரணம் அடைந்தால் நான் நரகத்துக்கு போவேன் என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த ஸ்டீவன் லுங்கோ தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒப்பு கொடுத்த அந்த உகாண்டவளை பயங்கர ஊழியம் செய்தார். அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவதற்காக, நம்மை விடுதலை செய்வதற்காக மட்டும் வரவில்லை. He came to change our life, to transform our life. அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் மட்டுமல்ல பிரியமானவர்களே, புது வாழ்க்கையை தருகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். அதற்காகவே ஆண்டவர் உயிர் தந்தார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஒரு ஜெபம் செய்து, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உயிர் தெல்லாமல் இறந்து போயிருந்தால், ஆண்டவரே இந்த ரெசரக்ஷன் சண்டேலே எனக்கு ஒரு வாழ்க்கை தாங்க, புது வாழ்க்கை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐ ஹவ் லாஸ்ட். ஆண்டவரே நான் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நீங்கள் மரித்தது ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உயிர் தெழுதலை, உங்களுடைய உயிர் தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கும் நீங்கள் ஜீவிக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லி எழுந்து நின்று ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிங்க. நாம் நின்று கொண்டே இந்த வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் 20வது அதிகாரம் வசனம் 29 வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஐ am about to give up my life. நீங்கள் சொல்லலாம், நான் அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் அந்த புது வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். வாசப்படியில் நின்று ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். கதவை தட்டுகிறார். சத்தத்தை கேட்கிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கையை தாங்க.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தாங்க. எப்போ நீங்கள் எம்டியாக இருக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு பிரச்சனை வருதோ, எப்போ நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்களோ பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா குறுக்கிடுவார். ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே லீட் மீ, எனக்கு இந்த ஒரு புது வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவரத்தில் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தொட்ட ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவரை மற்றவர்களுக்கும் நீங்கள் போதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என் உயிரான இயேசு என்று சொல்லி